இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நூற்றுக்கணக்கான சித்தர்கள் குடிக்கொண்டிருக்கும் சென்னை பூந்தமல்லியில் உள்ள ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோவிலின் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பதிவுக்குள்ள போயிடலாம். சென்னை பூந்தமல்லியில் உள்ள ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோவிலின் மகிமையை பலரும் அறியாதது. நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இக்கோவிலின் தூண்களிலும் மாடங்களிலும் மேற்கூரைகளிலும் ஜீவ சமாதி பூண்டுள்ளனர். ஸ்ரீ ஆதிசங்கரர் இத்திருக்கோவிலுக்கு விஜயம் செய்து அண்ட சராசரங்களிலும் காண இயலாத 2 இயந்திரங்களை சக்கர வடிவில் தம் திருக்கரங்களால் பிரசிட்டை செய்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகில் உள்ள ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோவிலின் பூரண அம்சங்களை தாங்கி அதற்கு ஈடான முத்துக்குமார சுவாமியாக திருமுருகன் அருள்பாலிக்கும் தலம் இது. அது மூலஸ்தலம் என்றும் சென்னையில் உள்ளது பிம்பஸ்தலம் என்றும் சித்தர்கள் கூறுவார்கள். இங்குள்ள மூலமூர்த்திகள் மூல வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ளவை போன்றே அமைந்து 2ம் ஒன்றே என்று சித்தர்களால் பெருமைப்பாடும் அற்புத சிறப்பை பெற்றுள்ளன. இத்திருக்கோவிலில் பல ஆன்மீக ரகசியங்கள் பொதிந்துள்ளன. ஸ்ரீ தையல் நாயகி அன்னையின் சன்னதிக்கு எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி தரிசனம் தரும் தூணின் பின்புறம் ஸ்ரீ அவதூது ரோக நிவர்தீஸ்வரர் என்ற சித்த பெருமான் ஜீவசமாதி கொண்டு அருள்பாலிக்கின்றார். இவருடைய விசேட தன்மை என்னவெனில், இவர் எந்த நோயிலிருந்தும் ஒருவர் தன்னை தற்காத்துக் கொள்ள அருள் புரியும் அற்புத சித்தர். உதாரணமாக, ஒருவருக்கு அம்மை நோய் பற்று அறிகுறி தென்படி ஸ்ரீ அவதூது ரோக நிவர்தீஸ்வரரை தரிசித்து இயன்ற அளவு நீர்மோறு, இளநீர், குளிர்பானம், மிளகு சாதம் போன்றவற்றை தானமாக ஏழைகளுக்கு வழங்கி தன்னை நோயில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம். ஒரு குழந்தைக்கு போலியோ தாக்கும் அறிகுறி ஏற்படி இச்சித்தரை தரிசனம் செய்து இயன்ற அளவு ஊனமுற்றோருக்கு சக்கர பலகை, ஊன்றுகோல், சக்கர வண்டி, செயற்கைக்கால் போன்றவற்றை தானமாக வழங்கி அக்குழந்தையை போலியோ நோயிலிருந்து காத்துக் கொள்ளலாம். இவ்வாறாக எந்த நோய்க்கான அறிகுறி தென்பட்டாலும் அதற்குரிய முறைகளுடன் கூடிய இந்த சித்த பெருமானின் தரிசனம் அந்த நோயினின்று எவரையும் தற்காக்கும். நோய் கண்ட பின் அருள்பாலிக்கும் தெய்வங்கள், தெய்வ சன்னதிகள் பற்றி அறிந்துள்ளோம். ஆனால் நோய் வரும் முன் காக்கும் ஸ்ரீ ரோக நிவர்த்தீஸ்வரரின் அருள் தன்மை மருத்துவத்துறைக்கு ஒரு சவாலாகும். அம்மகானுக்கு இப்படிப்பட்ட சக்தி எப்படி வந்தது? பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் நோய்களை தீர்ப்பதற்கு ஈசனுடைய பல லிங்க வடிவங்கள் இருப்பினும் நோய்கள் வரும் முன் காக்கும் லிங்க வடிவை கண்டு அருள் பெற்று பிறவி பிணி நீக்க உதவ வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் ஓர் உத்தமர். அவர் அத்தகைய லிங்கேஸ்வரரை தேடி பல யுகங்கள் அலைந்தவராய் முடிவில் இறை அருளால் இமயமலை சரலிலே ரோகேஸ்வரர் லிங்கத்தை கண்டார். அன்னாரே தாம் தேடிய பொக்கிஷம் என்பதை ஈசனுடைய அசரீரி ஒளியால் உணர்ந்தார். பிறகு அவ்விடத்தில் இருந்து கொண்டு பல திருப்பணிகள் இயற்றிய நோய் தடுக்கும் ரகசியங்களை ஈசன் அருளால் உணர்ந்து கொண்டார். இறைவனிடம், ஐயனே, அடியன் எங்கிருந்து கொண்டு மக்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்க ஈசனும், நீ எந்த தலத்தில் அவதூதாக மாறுகின்றாயோ அங்கு குடிக்கொண்டு மக்களுக்கு அருள் பாலிப்பாயாக என்று அருளினார். அவ்வாக்கின்படியே அந்த உத்தமர் அனைத்து உத்தம தலங்களையும் தரிசித்தவராக முடிவில் பூவிருந்த வள்ளியை அடைந்து ஸ்ரீ வைத்தீஸ்வரனை தரிசித்த வேளையிலேயே அவதூதாக மாறினார். பின் ஈசனுடைய விருப்பப்படி அங்கேயே சமாதி கொண்டு விட்டார். அந்த உத்தமர்தான் ஸ்ரீ அவதூது ரோக நிவர்த்தீஸ்வரர். ஸ்ரீ ரோக நிவர்த்தீஸ்வரர் பூலோகத்தில் வேறு எங்கும் காண கிடைக்காத நோய் வராது காத்து அருளும் வரசக்தி புருஷராவார். மக்களே, நாமும் நம் உடல் நலனை காக்க சென்னை பூந்தமல்லியில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ அவதூது ரோக நிவர்த்தீஸ்வரரை வழிபட்டு நலம் பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.